வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். துணைவேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் என யுஜிசி விதிகளை திருத்தினால் உயர்கல்வியின் நிலை என்ன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடத்தில் இருப்பதை பொறுக்காத வயிற்றெரிச்சலில் தம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சிதான் யுஜிசி விதிகள் திருத்தம் என்று முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் யுஜிசி திருத்த விதிகளை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். யுஜிசிக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. இது தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாநில அரசின் மீதான மத்திய அரசின் யுத்தம் இது என சாடினார். மேலும் மாநில உரிமையை பறிப்பதை கண்டிப்பதாகவும் அரசின் தீர்மானத்தை அதிமுக வரவேற்பதாகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். சட்டப்பேரவையில் யுஜிசிக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து பேசின. காங்கிரஸ், பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டனர். முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் மத்திய அரசு யுஜிசியின் அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். யுஜிசி வெளியிட்ட வரைவு கொள்கைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிராக பாஜக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது. சட்டப்பேரவையில் பேசிய பாஜக சட்டமன்ற குழுத் தலைவர் நயினார் நாகேந்திரன், கல்வியில் எம்ஜிஆர் கொண்டு வந்த மாற்றத்தினால்தான் இன்று அனைத்து வீடுகளிலும் மருத்துவர்கள் இருப்பதாக கூறினார். தற்போது வெளியிட்டிருப்பது வரைவு அறிக்கையை தவிர இறுதியானது அல்ல எனவும் தெரிவித்தார். எனவே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என நயினார் நாகேந்திரன் கூறியதை அடுத்து பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படுகிறது. ₹1000 வழங்காததால் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டவில்லை. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் துவக்கி வைத்தார். ஆனால் குறைந்த அளவிலான மக்களை பொங்கல் தொகுப்பை பெற்று சென்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பு தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும், சீனியை வைத்து எப்படி பொங்கல் சமைப்பது என புலம்பியபடி பெண்கள் சென்றனர். இந்த பொங்கல் இனிப்பில்லாத பொங்கலாக இருப்பதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை இன்று முதல் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதம் வருகிற 14 முதல் 19 வரை தொடர் பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை இன்று முதல் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசும் சீமானிடம் ஆதாரம் உள்ளதா என தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் பேசிய சீமான் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசினார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி பூதாகரமாக வெடித்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. மேலும் சீமானுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். அப்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர்.
சீமான் மீது வடலூர் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியிருந்தார். இதுகுறித்து திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சீமான் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சீமான் புகைப்படத்தை செருப்பு துடைப்பத்தால் அடித்து போராட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து கூறிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமான் புகைப்படத்தை செருப்பு துடைப்பத்தால் அடித்தும் நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் திராவிடர் விடுதலை கழகத்தினரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய சீமானை கண்டித்து அவரது புகைப்படத்தை துடைப்பத்தால் அடித்தும் கட்சி கொடிகளை சேதப்படுத்தியும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினரும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் கைது செய்ய முற்பட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரியார் பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் திமுகவினரை வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்பதாக கூறினார். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிடத்தையும் அதற்கு ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்ப்பதுதான் தன்னுடைய கொள்கை என்ற சீமான் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுவது தவறு என ஆவேசம் தெரிவித்தார். வாய்க்கு வந்ததை பேசுபவர் பெரியார், உலகம் போற்றும் தலைவர் அம்பேத்கர் எனவும் சீமான் தெரிவித்தார். சீமான் மீது திமுக மற்றும் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியாருக்கு அவதூறு ஏற்படுத்தும் விதமாக பேசியதாக சீமான் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுகவினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர். தீய எண்ணத்துடன் பெரியார் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை சீமான் பேசி வருவதாக பெரியார் அமைப்பினர் குற்றம் சாட்டினர். இதேபோல் வீரலட்சுமி சார்பிலும் சீமான் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரோடு எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் உயிரிழந்ததை அடுத்து காலியான அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இதன்படி பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஜனவரி 17ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். AI தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்புகள் பெருகும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இமேஜின் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்களிலும் தொழில்நுட்ப பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் வணிகத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஊக்குவிப்பதில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோடி என்றும் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் குற்றங்களை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாளை முதல் 13ஆம் தேதி வரை கூடுதலாக சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 320 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்தும் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரத்திற்கு சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது.
டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி பகுதிகளுக்கு வரவே வராது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கடந்த 60 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் அப்பகுதி மக்களை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சந்தித்து பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி, இந்த திட்டத்திற்கு எதிராக பேரணியாக சென்ற 5000 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து செய்வது குறித்து முதலமைச்சரிடம் பரிந்துரைக்கப்படும் என உறுதியளித்தார். பனச்சமூடு பகுதியில் கேரளாவில் இருந்து ஹோட்டல் கழிவுகளை ஏற்றி வந்த 5 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 9 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூடு பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 5 வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் ஹோட்டல் கழிவுகள் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக 9 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை செய்ததில் கேரளாவில் இருந்து ஹோட்டல் கழிவுகளை ஏற்றி வந்தது தெரியவந்தது. இலங்கையில் தனி தமிழீழ அரசு அமையும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன், பொது வாக்கெடுப்பு மூலம் தனி தமிழ் ஈழ அரசு உருவாக்க வேண்டும் என அதிமுக ஆட்சிக் காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதேபோல இப்போதும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகி இருப்பதாக அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் மற்றும் காவல் ஆய்வாளர் ராஜி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மறைந்திருந்த அந்த சார் அதிமுக வட்டச் செயலாளர்தான் என்று தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் தொடங்கி ராமேஸ்வரத்தில் குளியல் அறையில் கேமரா வைத்த காமுகன், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு வரை பாலியல் குற்றவாளி சார்களின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் ஒருமுறை அம்பலமாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் தமிழர்களின் இலக்கியங்களை கூறும் விதமாக புறநானூறு, மணிமேகலை புதூர், பட்டினம்பாளையம், தொல்காப்பியபுரம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருந்த குடிசைகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. முளைப்பாரி, கரகம், மாட்டுவண்டி, கூம்பு வடிவ ரேடியோ, உரிப்பாடை, தோரணை என நகரத்திற்குள் மாணவர்கள் கிராமத்தையே உருவாக்கி இருந்தது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. வரும் 12ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும். நீலகிரி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் வீடுகளில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் நிறுவனர் ராமலிங்கம், இவரது மகன்கள் சந்திரகாந்த், சூரியகாந்த் ஆகியோர் நிறுவனத்தின் இயக்குநர்களாக உள்ளனர். ராமலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ஆவார். இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து சென்னை, கோவை, பெங்களூரு ஆகிய இடங்களில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர்.
யுஜிசி விதிகளுக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதுதான் சரியான முடிவு என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆளுநரும் முதலமைச்சரும் ஈகோவுடன் செயல்படுவதாக தெரிவித்தார். இதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2011-15 ஆண்டுகளில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 150 பேருக்கு சம்மன் அனுப்பி உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பொங்கல் கழித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என சிஐடியு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே நடத்திடவும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், இதுவரையில் திமுக தங்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் சர்வ ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி கல்லூரியில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை சர்வ ரூமுக்கு சீல் வைத்தது. இதனால் கணினி சிசிடிவிக்கள் இயங்கவில்லை என்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி சர்வ ரூம் சீலை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அமலாக்கத்துறை தரப்பு ஒத்துக்கொள்ளாத நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள மாவட்ட செயலாளர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களாக மாவட்ட செயலாளர் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் நாளை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் இறுதி செய்யப்பட உள்ளனர். வாக்கெடுப்பு முறையில் இதுவரை 100 மாவட்ட செயலாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 5 பேரை கைது செய்துள்ளதாக நெல்லை சரக டிஐஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி மூர்த்தி, கேரள கழிவுகள் கொண்டுவரப்பட்டது தொடர்பாக கன்னியாகுமரியில் 21 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், விசாரணையில் தவறு செய்தவர்கள் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சாதி சண்டைகள், பழிக்கு பழி, ரவுடிகள் தாக்குதல் என திருநெல்வேலியில் கடந்த 2 ஆண்டுகளில் 355 கொலைகள் நடந்துள்ளதாகவும் 444 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பொங்கல் விழாவிற்கு தங்களை அனுமதிக்காததால் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சாலையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். பச்சையப்பன் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள வந்த மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் சாலையில் திரண்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐடி கார்டுகளை சுற்றிக் கொண்டு பச்சையப்பாஸ் ஜே என கூறி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர். அவர்களை கண்டதும் மாணவர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர். திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பலியானவர்களின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு திருப்பதி கோவிலில் அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட கோயில் இணை ஆணையர் மற்றும் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்து சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக கூட்ட நெரிசல் ஏற்பட்ட 6 பேர் உயிரிழந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் சந்திரபாபு நாயுடு.
டெல்லியில் வரும் 13ஆம் தேதி ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதால் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வரும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. பாஜக ஆளாத மாநிலங்களில் அவர்கள் பிரச்சினைகளை உருவாக்க நினைக்கிறார்கள் என்று கர்நாடக மாநில துணை முதல்வர் சிவகுமார் தெரிவித்தார். கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் தனது குடும்பத்தினரோடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பிரித்தியங்கரா தேவி கோவிலில் தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்க நினைக்கும் மத்திய அரசு முறையாக நிதி வழங்குவதில்லை என்று தெரிவித்தார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் பெண் இறந்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வியாசர்பாடி சாமியார் தோட்டம் பகுதியில் வசித்து வந்த 42 வயதான ருக்மணி காய்ச்சல் காரணமாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அத்துடன் உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியதே பெண் மரணத்திற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால சார் எல்லாமே. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினாவில் உழைப்பாளர் சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை அருகே தைப்பொங்கல் பண்டிகைக்கு அரசு கொடுக்கும் பொங்கல் தொகுப்போடு மண்பானை, மண் அடுப்பும் சேர்ந்து வழங்க வேண்டும், மழைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நீலகண்டர் கட்டுமான சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் முழக்கங்களை எழுப்பி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்றபோது கைது செய்யப்பட்டனர்.